கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். எங்களுடைய புத்தகம் தேவையானாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வளர்ச்செடி பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. வளர்ச்செடி பத்திரிகையில் வருகிற 50 செய்திகள் அடங்கிய புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அது தேவையானாலும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 41வது வசனம். இருபுறம் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. கப்பலின் முன்னணியம் அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. முன்னணியம் என்பது என்ன? கப்பலுடைய முன்பகுதி, எல்லாரும் பார்க்கக்கூடிய பகுதி, எல்லாருக்கும் காண்பிக்கிற பகுதி. எப்பொழுது என்னை பார்க்கிறீர்கள் என்றால் இதுதான் முன்பகுதி. எல்லாருக்கும் நான் காண்பிக்கிறேன், எல்லாரும் என்னை பார்க்கிறீங்க. இது முன்னணியம், முன்பகுதி. பின்னணியம் என்பது அதை நானும் காண்பிக்க முடியாது, நீங்களும் அதை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய அனுபவத்திலே முன்னணியம் என்பது வெளிப்பிரகாரம் தெரிகிற வாழ்க்கை. வெளிப்பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பக்திமானாக, பரிசுத்தவானாக, மற்றவர்கள் முன்பாக தன்னை ஒரு தேவனுடைய பிள்ளையாக காண்பிக்கிற வாழ்க்கை. ஆனால் உள்பகுதி எப்படி இருக்கிறது? பின்பகுதி எப்படி இருக்கிறது? அதை தான் இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார். பின்னணியம் என்று சொல்லப்படுகிற பின்பகுதி அல்லது அந்தரங்கம், அந்தரங்க பகுதியானது உடைந்து கிடக்கிறது. அலைகளுடைய பலத்தினாலே வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையின் அலைகள், வேதனையின் அலைகள், பலவிதமான காற்றுகள், அனுபவங்கள், பின்னணியம் என்று சொல்லப்படுகிற அந்தரங்க வாழ்க்கை உடைந்து கிடக்கிறது. ஆனால் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையோ இவர்களைப் போல ஒரு பக்திமான் இல்லை, இவர்களைப் போல பரிசுத்தவான் இல்லை என்று சொல்லக்கூடிய, மற்றவர்களுக்கு முன்பாய் காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய முன்னணியத்தை விட உன்னுடைய அந்தரங்கம் முக்கியம். ஆனால் இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது? அதை தான் இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார். இந்த கப்பலிலே எல்லாரும் பார்க்கக்கூடிய, தெரியக்கூடிய முன்பகுதி சரியா இருக்கிறது, அதுல எந்த குழப்பம் இல்லை. ஆனால் பின்பகுதி என்று சொல்லப்படுகிற மறைந்திருக்கிற பகுதி, உள்பகுதி, அந்தரங்கம், பல குழப்பங்கள், தெளிவற்ற நிலைமைகள், பொறுமையற்ற காரியங்கள், நிதானம் இல்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட உடைந்து போன நிலையில இருக்கிறதே, அதை நீ கவனிக்கிறாயா? அதை குறித்து உனக்கு கரிசனை இருக்கிறதா? அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறீர்களா என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த நாளிலே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து, உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் பேசினார், பௌர்ணமி என்பது முழு நிலவு அல்ல. எனக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே யோசனையா இருந்தது. பௌர்ணமி முழு நிலவு தானே, ஃபுல் மூன் முழு நிலவு தானே, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? அப்பொழுதுதான் ஆண்டவர் அதற்குரிய விளக்கத்தை எனக்கு சொன்னார். உன் கண்ணில் காண்கிற பகுதி ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்டு, அது முழுமையா வெளிச்சமா இருக்குது. ஆனா இன்னொரு பகுதி பின்னால இருக்குது, இருளான பகுதி. அது உன் கண்ணுக்கு தெரியல. நீ கண்ணுக்கு தெரிகிற பகுதியில் இருக்கிற வெளிச்சத்தை வைத்து இது பௌர்ணமி, முழு நிலவு என்று சொல்கிறாய். ஆனால் இதுக்கு பின்னால இருக்கிற பகுதி முழு இருட்டு இருக்குது. அதனால தான் கர்த்தர் அப்படி சொன்னார், பௌர்ணமி என்பது முழு நிலவு அல்ல. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, முன்பகுதியிலே தெரிகிற காரியத்தை மட்டும் வைத்து ஒருவரை நாம் நிதானித்து விட வேண்டாம், ஒருவரை நாம் தீர்ப்பு சொல்லிவிட வேண்டாம். அந்தரங்கம், உள்பகுதி எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் கவனிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கிராம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் இல்லாத கிராமங்களிலே ஒருமுறை அவ்விதமாக ஆலயத்திலே ஒரு கிராமத்திலே ஊழித்து நாங்கள் சென்றபோது மாலை நேரமாக மாறிவிட்டபடினாலே அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் ஒரு சிம்லி விளக்கை ஒழித்து கொண்டு வைத்தார்கள். அந்த சிம்லி விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது, திடீரென்று அப்படியே போகிறது. உடனே அந்த விளக்கை இப்படி எடுத்து அப்படி குலுக்குகிறார்கள், திரும்ப வைக்கிறாங்க.
அப்படியே எரியுது, பிறகு அப்படியே உள்ள போகுது. இப்படியே நடந்து கொண்டு இருக்குது. வந்த ஒரு ஐயா பேசி கொண்டிருக்கிறார். ஆவியான என்னோடு கேட்டார், இந்த விளக்கை பார், இதிலே திரி இருக்கிறது, தீபம் இருக்கிறது, எண்ணெயும் இருக்கிறது. ஆனால் ஒழுங்காக எரிவதற்கு முடியாதபடி ஒருவர் குலுக்கினால் மட்டும்தான் எரிகிறது. காரணம் என்ன? உங்களுக்கும் தெரியும், திரியானது எண்ணெயிலே படவில்லை. குலுக்கும் போது அந்த எண்ணெய் திரியிலே படுகுது, அது எரிகிறது. அந்த திரியில் இருக்கிற எண்ணெய் எரிகிறது, திரியில் இருக்கிற எண்ணெய் முடிஞ்ச உடனே அப்படியே போயிடுது. நான் அதை ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இதான் காரியம். அப்ப கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எண்ணெய் என்பது, திரி என்பது விளக்கினுடைய உள்பகுதி. அப்படியானால் திரி இருக்கிறது, தீபம் இருக்கிறது, ஆனால் எண்ணெயிலே தொடவில்லை, பரிசுத்த ஆவியானவரை தொடவில்லை. ஆவியானவருக்கும் அவருக்கும் அந்த ரங்கத்திலே தொடர்பு இல்லை. ஒரு கூட்டங்களுக்கு போகும்போது உபவாச ஜபங்கள், விழிப்பு ஜபங்கள், ஆவிக்கிற ஆராதனை வரும்போது அதான் குலுக்குகிறது. அப்படி குலுக்கும் போது கொஞ்ச நாள் பிரகாசமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி முடிஞ்ச உடனே அப்படியே போயிடுறாங்க. இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னணியம் அலையினுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, தேவனோடு உள்ள ஐக்கிய வாழ்க்கை இவ்விதமா இருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள். இந்த பின்னணியம் உடைந்து போக காரணம் என்ன? அந்தரங்க வாழ்க்கையிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட உடைவுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? 2-3 வசனங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்கிறான். கலகக்காரரே அப்படின்னு சொல்லி தம்முடைய ஜனத்தை பார்த்து அவன் அழைக்கிறான். உங்களுக்கு இந்த கன்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லுகிறான். ஜனங்கள் தாகத்துக்காக ஏங்கிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மோசே கூப்பிட்டு பேசினார். மோசே, நீ அந்த கல்மலை பார்த்து பேசு என்று சொன்னார். யாத்திராமத்தில் நான் வாசிக்கும் போது கண்மலை அடி என்று சொன்னார், அடித்தான் தண்ணி வந்தது. இப்பொழுது கண்மலை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். அப்படியானால் மோசைக்கு நல்லா தெரியும், கண்மலை பார்த்து பேசுனா தண்ணி வரும். ஆனா ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தின்படி ஜனங்களுக்கு என்ன தெரியும்? முந்தி ஒரு முறை மோசே கண்மலை அடிச்சாரு, தண்ணி வந்தது. அதே போல இந்த முறை மோசே கண்மலை அடிக்கட்டும் என்று சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். மோசைக்கு நல்லா தெரியும், கர்த்தர் பேசத்தான் சொல்லியிருக்கிறார், அடிக்க சொல்லல. முந்தி அடிக்க சொன்னார், இப்பொழுது பேச சொல்லுகிறார். அப்ப பேசுனா தண்ணி வந்துடும், அடிச்சா தண்ணி வராது. நம்ம அடிச்சிட்டோம்னா தண்ணி வராது. ஆனா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, பாரு முந்தி ஆண்டவர் அடிக்க சொன்னார், அடிச்சேன் வந்துச்சுது, அதே போல இப்போ நான் அடிச்சிட்டேன், ஆனா என்ன செய்யல, தண்ணி வரல அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இவன் செயல்படுகிறான். ஏன்னா இந்த ஜனங்கள் இந்த மோசைக்கு விரோதமாய் பேசுறாங்க, மோசைக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறாங்க, மோசை காயப்படுத்தும்படி வேதனைப்படும்படியான காரியங்களை பேசுறாங்க. அதனால தான் சொல்லுகிறான், கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ. இது என்ன அனுபவம்? மாம்ச வைராக்கியம். தேவன் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார், அதை தடுப்பதற்கு நீ யார்? நான் யார்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கும்போது அதை நீங்களும் நானும் தடுக்க முடியாது. அப்படி தடுப்பதற்கு நம்ம செயல்படுகிறோம் என்றால் அதுதான் மாம்ச வைராக்கியம். மாம்ச வைராக்கியத்தோடு இருக்கிற ஒரு விசுவாசி அந்தரங்கம் உடைபட்டு கிடக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வெளிப்பிரகாரம் அநேக காரியங்களை செய்கிறீர்கள், அநேக காரியங்கள், அநேக நன்மைகளை செய்றீங்க, எல்லாம் இந்த சந்தோஷம். ஆனால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கை உடைந்து கிடப்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மாம்ச வைராக்கியத்தினால மோசே அந்த வார்த்தை சொல்லுகிறான். ஆனா இரக்கமுள்ள ஆண்டவர் அவன் அடிச்ச போதும் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டார். ஆனால் முடிவு என்ன? என் வார்த்தையின் விசுவாசியாதபடினாலே நீ இந்த ஜனத்தை கானான்னு கொண்டு போக மாட்ட. கடைசியில் கானான் பாக்கியத்தை இழந்தது யார்? மோசே. காரணம் மாம்ச வைராக்கியம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை யோசித்து பாருங்கள். மாம்சம் செயல்படும்படி நம்ம இடம் கொடுக்கும் போது அந்தரங்கம் உடைபடுகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சவுல் தாவீதை காய்மரமாய் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:29 நாம் வாசிக்கும் போது, எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் மாம்ச வைராக்கியத்தினால் செய்யப்படுகிற காரியங்கள். 2வது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான்.
அதற்கு பிறகு பலி செலுத்தினான். பாகால் தீர்க்கதரிசி, ஏசபேல் தீர்க்கதரிசி 850 பேர் வந்திருக்கிறாங்க. பொய்ங்கிற போட்டி, யார் தேவன் என்பதை குறித்த ஒரு போட்டி வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது, எலியாவுக்குரிய வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது, எலியா தகர்க்கப்பட்ட பலிபடத்தை செப்பனிட்டான், பலி செலுத்தினான். கர்த்தருடைய வல்லமை இறங்கி தம்மை வெளிப்படுத்தி கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க முடிந்தது. அந்த நிரூபணம் எப்படி முடிந்தது? தகர்க்கப்பட்ட பலிபடத்தை செப்பனிட்டான். தகர்க்கப்பட்ட பலிபடம் என்பது கர்த்தருக்குரிய காரியங்கள். இன்னைக்கு உலக பிரகாரமான உங்களுடைய காரியங்களை நீங்க செம்மையா செய்றீங்க, மற்ற எல்லா காரியங்களையும் நீங்க செம்மையா செய்றீங்க. ஆனா கர்த்தருடைய காரியத்துல எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய பலிபடம் மட்டும்தான் தகர்ந்து கிடக்கு, மிச்சம் எல்லாம் நல்லா இருக்கு, மிச்ச காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் நடந்துட்டு இருக்குது. அதில் தான் கர்த்தர் பேசுறார். உங்களுடைய அந்தரங்கம் எவ்விதமா இருக்கிறது? கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள பொருத்தனை வாழ்க்கை, உடன்படிக்கையின் வாழ்க்கை, தீர்மானத்தின் வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறது? அதைத்தான் வாசிக்கிறோம். அதான் நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னணியம் உடைந்திருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருக்குரிய காரியத்திலே நீ குறைவோடு இருக்கிறாய். தேவனோடு பண்ணின பொருத்தனை, உடன்படிக்கை, தீர்மானங்கள், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே தேவனுக்கும் உங்களுக்குள்ள பிரதிஷ்டை என்ன? இன்னைக்கு அந்த பிரதிஷ்டை எவ்விதமாய் செயல்படுகிறது? ஆரம்பத்தில் நன்றாய் ஆரம்பித்த அநேகர் இன்னைக்கு ஊழியம் என்கிற பெயரிலே, விசுவாச வாழ்க்கை என்கிற பெயரிலே எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெயரை பார்க்கும்போது இயேசு, பெயரை பார்க்கும்போது தேவனுக்குரியவன், ஆனால் உள்ளே பார்த்தால் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. திசை மாறின நட்சத்திரமாக, மார்க்கம் மாறின நட்சத்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வேதனையின் அனுபவத்தை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்குரிய காரியத்திலே குறைவு ஏற்பட்டு விட்டது என்பதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், ஆதியாகமம் 40:14 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும். அதுவரைக்கும் கர்த்தரையே சார்ந்து வந்து கொண்டிருந்த யோசேப்பு இந்த குறிப்பிட்ட இடத்துல வரும்போது, எப்படியாயிலும் என்னை இந்த சிறையிலிருந்து நீ வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மனுஷனை சார்ந்து விட்டான். மனுஷனை சார்ந்தனால் ஏற்பட்ட முடிவு என்ன? 2 வருடம் அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற நிலை வந்து விட்டது. 2 வருடத்துக்கு பிறகுதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு நம்ம செய்த தவறு உணர்கிறான் என்பதை 41:9 நாம் வாசிக்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பு நேச பிள்ளைகளே, மனுஷரை சார்ந்து நாம் ஓடுகிற ஒரு வாழ்க்கையானது அந்தரங்கம் உடைபடுகிற வாழ்க்கை. அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, கடைசியாக எஸ்தர் 6:6 நீங்கள் வாசிப்பீர்களானால், ராஜா நான் கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஆமான் சொல்லுகிறான், என்னை அன்றி யாரை கனம் பண்ணுவார் என்று சொல்லி அவன் நினைத்தோ காரியத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவனுடைய நினைவு அவனை வேதனைக்குள்ளாய் தள்ளிவிட்டது. தலையில முக்காடு போடும் அளவுக்கு அவனை தள்ளிவிட்டது. கடைசியிலே மொர்தெக்காய்க்கு செய்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போடும்படியான ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு இந்த ஆமானை கொண்டு போய்விட்டது. எது? அவனுடைய சுய எண்ணம், சுய தீர்மானம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சுய பிரயாசத்தோடு நீங்கள் செயல்படுவீர்களானால், உங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செயல்படுவீர்களானால், உங்களுடைய அந்தரங்கங்கள் வாழ்க்கையானது உடைபட்டு போகும், உடைபட்டு போகும். அதைதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. காற்றிலே சிக்கிக்கொண்ட அந்த கப்பல் முன்னணியம் அமைதலா இருக்கிறது, ஆனா பின்னணி உடைந்து போய்விட்டது. வெளிப்பிரகாரம் நல்லா இருக்கு, அந்தரங்கம் உடைஞ்சு கிடக்குது. அதுக்கு காரணம் என்ன? அதைத்தான் 4 காரியங்களை நாம் வாசித்தோம். 1, மாம்ச வைராக்கியம் வரும்போது. 2வது, கர்த்தருக்குரிய காரியத்திலே குறைவுகள் வரும்பொழுது. 3வது, மனுஷரை சார்ந்து ஓடும்போது. 4வது, சுய தீர்மானத்தோடு ஜென்ம சுபாவத்தோடு ஓடும்போது அந்தரங்கம் உடைபடுகிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பின்னணியம், அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிப்படையாக தன்னை எவ்வளவு பக்திமானாய் காண்பித்தாலும் அந்தரங்கம் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்தியிருக்கிறீர். வார்த்தையை உணர்ந்து அர்ப்பணித்து சீர்படுத்திக் கொள்வார்களாக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.